ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஆட்டோமோட்டிவ்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம Hyundai i20 N-Line 2024 மாடலை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹெட்லைட்ஸ்ல இருந்து இருப்போங்க. ஹெட்லைட்ஸ் அந்த குவாட் எல்இடி ஹெட்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரிஃப்ளெக்டர் எல்இடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல நமக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஸ்டைலிஷான டிஆர்எல். இந்த i20 வந்து i20க்கு ரொம்ப ஸ்டைலா எடுத்து கொடுக்கறது வந்து நமக்கு இந்த டிஆர்எல் தாங்க. ஓகேவா? அதுவுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே எல்இடிஸ்ல இவ்வளோ அழகா குடுத்துட்டு, இண்டிகேட்டர் போயிட்டு ஒரு குட்டி பல்ப்ல குடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரையும் வந்து நமக்கு அந்த மல்டிஃபங்ஷனல் டிஆர்எல்ல குடுத்துருக்கலாம். பட் ஏன் அப்படி பண்ணாங்க Hyundai தெரியல. நீங்க கிரில்லுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரில்ல வந்து Hyundai லோகோ வந்துருது. வந்து கிளாஸி கிரில்லாம் அந்த கிளாஸி ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்கங்க. அப்புறம் நீங்க வந்து ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப் தாங்க குடுத்துருக்காங்க. நீங்க நார்மல் i20 ஆப்ஷனல் டாப் வேரியன்ட் போனா கூட நமக்கு வந்து ஃபாக் லேம்ப் வராது. பட் i20 N-Line நீங்க போனீங்கன்னா, நமக்கு வந்து ஃபாக் லேம்ப் வரும். அப்புறம் அந்த ரெட் ஸ்கிப் லைட்ஸ் கூட குடுத்துருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து நமக்கு i20 N-Lineல ஃப்ரண்ட்ல வந்து நமக்கு நெறையாவே இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபாக் லேம்ப், அப்புறம் அந்த ஸ்கிப் லைட்ஸ், அப்புறம் அந்த N-Line பேட்சிங்குமே நமக்கு இதுல வந்துருதுங்க. நீங்க வீல்ஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, i20 டாப் வேரியண்டோட வீல்ஸுக்கும் இது கொஞ்சம் ஸ்லைட்லி டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஆனா இது வந்து பார்க்க நல்லா ஸ்டைலா இருக்கு. பட் அது வந்து வேற ஒரு டிசைன்ல குடுத்துருப்பாங்கங்க. இந்த வீல்ஸோட சைஸ் நீங்க பார்த்தாலுமே நமக்கு வந்து 16 இன்ச்சஸ் வீல் தாங்க இதுலயும் குடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இப்ப எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டியூவல் டோன் வெர்ஷனால நம்மளுக்கு வந்து அந்த விண்டோ கார்னிஷ் வந்து பிளாக்கிஷ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதே நம்ம வேற ஏதாச்சும் கலர் எடுத்திருந்தோம்னா, டியூவல் டோன் இல்லாம நார்மல் எடுத்திருந்தோம்னா, விண்டோ கார்னிஷ் வந்து ஒயிட்ல வந்திருக்கும். அப்புறம் நீங்க ஓவர்வியூவும் பார்த்தோம்னா, டியூவல் டோன்னால நமக்கு வந்து பிளாக் கலர் இருக்கு. இல்லன்னா நமக்கு அதுவுமே பாடி கலர்லங்க குடுத்துருப்பாங்க. நீங்க டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கனாலுமே நமக்கு பாடி கலரா இருக்கு. அதுல நம்மளுக்கு வந்து ரெக்வெஸ்ட் சென்சாருமே குடுத்துருக்காங்க. அப்புறம் சைட்லயுமே நமக்கு N-Line மேட்சிங் வந்தது. அதுக்குமே கீழயுமே நமக்கு அந்த ரெட் ஸ்கிரிப்ட் லைட்ஸுமே குடுத்துருக்காங்கங்க. N-Lineஓட ரியர் லுக்ல இருக்குங்க. எனக்கு என்னமோ i20 N-Lineஓட ரியர் லுக் i20 நார்மல் i20 அஸ் வெல் அஸ் N-Lineஓட ரியர் லுக் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஃப்ரண்ட் நல்லா ஸ்டைலிஷா இருக்குங்க. நீங்க வந்து டெயில் லேம்ப் பார்த்துட்டீங்கனாலுமே நமக்கு வந்து எல்இடில தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கங்க. அதிலேயே நமக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே அதிலேயே பிளேஸ் பண்ணியிருக்காங்கங்க. Hyundai லோகோ வந்துருதுங்க. அப்புறம் நீங்க வந்து விண்ட்ஷீல்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வைப்பர் இருக்கு. அப்புறம் வந்து டிஃபாகர் இருக்குங்க. அப்புறம் வித் வாஷருமே குடுத்துருக்காங்கங்க. மேல வந்து ஸ்பாய்லருமே இந்த வண்டியில வந்து i20 N-Lineக்கு குடுத்துருக்காங்கங்க. இன்டீரியர்ல இன்டீரியர்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிளாக்குங்க. எல்லாமே பிளாக்கிஷ் பண்ணியிருக்காங்கங்க. அஸ் வெல் அஸ் நமக்கு இந்த வண்டியில ஸ்டியரிங்குமே டிஃபர் ஆகுது. நமக்கு நார்மல் i20 கம்பேர் பண்றப்ப இதோட ஸ்டியரிங் டிஃபர் ஆகுது. கொஞ்சம் ஸ்போர்ட்டியரா இருக்கும். கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்பீடு போக போக நமக்கு கொஞ்சம் ஸ்டியரிங் டைட்டாவும் இருக்கும். நமக்கு அதிலேயே க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கு. தியேட்ரிக் கண்ட்ரோல், ஸ்விட்சஸ், இப்போ இன்ஃபோடெயின்மென்ட் அதெல்லாமே சேம் தாங்க. நமக்கு ரைட் சைடுல பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து வைப்பர் கூடிய ஸ்டாக் குடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுல பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் கூடிய ஸ்டாக், லெஃப்ட் சைடுல வந்து நமக்கு வைப்பர் கூடிய ஸ்டாக் குடுத்துருக்காங்கங்க. அப்புறம் நீங்க வந்து டிஎஃப்டின்னு பார்த்துட்டீங்கன்னா, அது வந்து டிஜிட்டல்ல தாங்க குடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு இந்த டிஎஃப்டி வந்து சூப்பரா இருக்குங்க பார்க்க. அப்புறம் நீங்க வந்து இன்ஃபோடெயின்மென்ட்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு 12 இன்ச் தான் குடுத்துருக்காங்க. அதுதான் Hyundai ப்ளூ லிங்க், அப்புறம் இந்த ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோடலாம் வந்துருதுங்க. அதுலயே வந்து ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து அதுலயுமே குடுத்துருக்காங்கங்க. நீங்க அப்படியே கீழன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி குடுத்துருக்காங்கங்க. அப்புறம் நமக்கு வந்து கியர்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, இது வந்து டிசிடி வெர்ஷன். ஸோ தட் நமக்கு டிசிடி அந்த நமக்கு ஆட்டோமேட்டிக் கியர் தாங்க குடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து நீங்க வயர்லெஸ் சார்ஜர் வந்து இந்த வண்டியில குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒரு ரெட் ஆம்பியன்ட் லைட்டிங்கோட வந்துருதுங்க. அப்புறம் நமக்கு 2 ஒரு யூஎஸ்பி கனெக்ஷன் அது குடுத்துருக்காங்க. ஒரு 12 வாட் சார்ஜர் குடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி கூடிய இதுவுமே குடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த வண்டியில வந்துருதுங்க. அப்புறம் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக் கூடிய இது வச்சிருக்காங்கங்க. அப்புறம் 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. நமக்கு வந்து ஒரு ஆர்ம்ரெஸ்ட் ஒண்ணுமே ஃப்ரண்ட்ல வந்து குடுத்துருக்காங்கங்க. ரியர்ல நமக்கு வந்து ஒரு ஏசி வென்ட் வந்துருதுங்க. அண்ட் இந்த சீட்ஸ் வந்து பார்க்க அழகா இருக்கு பார்த்தீங்களா? N-Lineக்கு வந்து லெதர்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு ஸ்டியரிங் பார்த்தாலுமே நமக்கு லெதர் தாங்க. அப்புறம் நீங்க வந்து ரைட் சைடுன்னு பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு அந்த ஆல் 4 பவர் விண்டோஸ், நமக்கு அந்த ஓஆர்எம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அது இதெல்லாம் குடுத்துருக்காங்கங்க. அப்புறம் நீங்க டிரைவருக்கு சைடுல பார்த்துட்டீங்கன்னா, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் அந்த வியூ ஆன் பண்றதுக்கு ரிவர்ஸ் டிஆர்விஎம் சொல்லுவாங்க. அந்த இதுவுமே இதுல ஆன் பண்றக்கூடிய இதுவுமே குடுத்துருப்பாங்க. அப்புறம் இன்ஜின் ஐடல் ஸ்டார்ட் கூடிய இதுவுமே குடுத்துருப்பாங்கங்க. அப்ப நீங்க வந்து ஐஆர்விஎம் பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தாங்க குடுத்துருக்காங்க. அதுவுமே பிளாக்கிஷ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அது கீழயுமே ப்ளூ லிங்க் கூடிய இதெல்லாமே கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. எஸ்ஓஎஸ், அப்புறம் அந்த டூயிங் சர்வீஸ் கூடிய இது. அப்புறம் நமக்கு 2 சன்ரைடர்ஸ் வந்துருதுங்க. அப்புறம் நமக்கு வந்து 2 இன்டீரியர் கேபின் லைட்ஸ் வந்துருது. ஆ அப்புறம் நமக்கு அந்த சன்ரூஃப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்விட்சருமே இந்த குடுத்துருக்காங்கங்க. இதுதாங்க இந்த சன்ரூஃப் நமக்கு ரொம்ப பிளாக்கிஷ் பண்ணியிருக்காங்கங்க. அப்புறம் நமக்கு ரியர்ல வந்து நமக்கு வந்து கேபின் லைட்ஸ் குடுத்துருக்காங்கங்க. ஆனா இதுல வந்து எல்இடி குடுத்துருக்கலாம். பட் ஸ்டில் நோ ஏன் குடுக்க மாட்றாங்கன்னு தெரியல. நமக்கு வந்து ரியர்ல பார்த்துட்டீங்கன்னா, நமக்கு வந்து சென்டர்ல உட்கார பேசஞ்சருக்கு வந்து அவங்க ஹெட் ரெஸ்ட் குடுக்கலங்க. அப்புறம் நமக்கு வந்து 3 பேருக்குமே ஆனா சீட் பெல்ட் குடுத்துருக்காங்க. ஆனா ஏன் சென்டர் பேனல்ல இருக்கவங்களுக்கு குடுக்கலன்னு தெரியல. அப்புறம் ஐசோபிக் மவுண்ட் சீட்ஸுமே இந்த வண்டியில வந்து
வந்துடுதுங்க. அண்ட் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கார் ஆட்டோமோட்டிவ். டிரைவ் சேஃப், பி சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.